ஆர்சிபி ஃபேன்ஸ் செம்ம ஹாப்பியா இருங்க. நம்ம இந்த ஐபிஎல் ஆன ப்ரெடிக்ஷன் ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன். கப்பை ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்குது பிகிலே. நான் வந்து சீரியஸாவே ஆர்சிபி இந்த கப்பை ரீடைன் பண்ணுவாங்கன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். ஏன்னா உங்களுக்கு சரி நம்ம கொஞ்சம் ராசி பத்தி எல்லாம் பேசிட்டு அப்படி அப்புறம் இங்க வருவோமே. 2024 விமென்ஸ் டீம் கப் ஜெயிச்சாலும் ஜெயிச்சாங்க. 2025 மறுபடியும் ஆர்சிபி வந்து மென்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் டைட்டில் அடிச்சாங்க. 2026 பெண்கள் மறுபடியும் கப் அடிச்சிட்டாங்க. அதனால அது மட்டும் இல்லாம இப்ப இந்தியா கப்பை ரீடைன் பண்ணி காமிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால ஆர்சிபியும் கண்டிப்பா ரீடைன் பண்ணும் அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் 2024 தான் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்தியா வந்து T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்க. அப்பதான் ஆர்சிபி விமென்ஸ் டீமும் ஜெயிச்சாங்க. ஸோ அதே மாதிரி இப்ப 2026 இந்தியன் டீம் ஜெயிச்ச மாதிரி ஆர்சிபியோட மென்ஸ் டீம் கப்பை ரீடைன் பண்ணுவாங்களா அப்படின்ற நம்பிக்கை. அப்படி நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிலாசபி ரேஞ்ச்ல ஒரு லக் ரேஞ்ச்ல. பட் டீம் வைஸா நான் இதுக்காகத்தான் மெயினா ஆர்சிபி கப்பை ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்குன்றேன். சரியான பேட்டிங் ஆர்டர். கிட்டத்தட்ட இந்தியன் டீமோட அட்வான்டேஜே இந்த வேர்ல்டு கப்ல என்னவா இருந்துச்சு, அவ்வளோ கீழே வரைக்கும் பேட்டிங் ஆர்டர், ரொம்ப நீளமான பேட்டிங் ஆர்டர், விக்கெட் எடுக்க நம்ம ஆட்கள் வந்துகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டிங் ஆர்டர் இருந்தது இல்லையா. அதே மாதிரி தான் ஆர்சிபிக்கு பேட்டிங் ஆர்டர் வந்து 1 2 3 4 5 6 7 8 நீங்க ரொமேரியா ஷெப்பர்ட் டீம்ல வச்சிருக்கிற பட்சத்துல 8வது பிளேயர் வரைக்கும் பேட்ஸ்மேன். கடைசி 3 பிளேயர்ஸ் மட்டும்தான் பேட்ஸ்மேன் தேவையில்லை அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அந்த அளவுக்கு சரியான பேட்டிங் ஆர்டர் அண்ட் எல்லாருமே ஃபார்ம்ல இருக்காங்க. விராட் கோலி ஒன் டே டோர்னமெண்ட்ஸ்ல எப்படி விளையாடினாரு, நான் அந்த 100 செஞ்சுரி அடிக்காம போமாட்டேன்டாங்கிற மாதிரி அவருடைய கேம் இருந்துச்சு. ஆங்கர் இன்னிங்ஸ், பவுண்டரி, சேஸ் மாஸ்டர் எல்லாமே திரும்பி வந்துருச்சு அவருக்கு. ஸோ செம்மையா விளையாடிட்டு இருக்காரு. அப்கோர்ஸ் ஒன் டேல எப்பங்க அவர் ஃபார்ம் போச்சு வரதுக்கு, எப்பவே ஃபார்ம்ல தான் இருந்திருக்காரு. அப்கோர்ஸ் நான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன்ப்பா, உடனே அந்த பாயிண்ட்டுக்கு வராதிங்க. நான் பேசுனது டெஸ்ட் மேட்ச் பத்தி, அது நிறைய பாலிடிக்ஸ், அது இப்ப வேண்டாம். ஸோ விராட் கோலி டெஃபினட்டா சூப்பரா விளையாடுவாரு. ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்கோர்ஸ் அவர் பெரிய ஸ்கோர்ஸ் பண்ணல வேர்ல்டு கப்ல அப்படின்னா கூட நிறைய சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 150+ வச்சு விளையாடி இருக்காரு. ஸோ ஓப்பனிங் கண்டிப்பா எப்பவும் போல தார்மாரா இருக்கும். மீதி எல்லாம் அடுத்து இப்ப பேட்ஸ்மேன் ஓகே, பேட்டிங் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம். பேட்டிங் பத்தி பேசுவோமே. படிக்கல் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. போன டைம் இன்ஜுரியில வெளியே போனாரு. இந்த முறை டெஃபினட்டா அவர் உள்ள வருவாரு. ஸோ அவரு நல்ல ஒரு ஒன் டவுனா கண்டிப்பா கலக்குவாரு. படிதார் கேப்டன் கேட்கவே வேண்டாம். மத்திய பிரதேஷ் பிளேயர் என்ன அழகா கேப்டன்சி பண்ணி நல்ல ஒரு டேலண்டட் அமைதியா வந்து இவெல்லாம் என்னடா பண்ண போறான் அப்படின்னு நினைச்சப்போ போலிங் ஆர்டர்ஸ் அவ்வளோ அழகா யூஸ் பண்ணி போலர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி, அப்கோர்ஸ் நம்ம தினேஷ் கார்த்திக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். பேட்டிங் கோச்சா வந்தாரு. பட் நீங்க மறக்க மாட்டீங்க, ஒரு குரூஷியல் மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் நம்ம தோக்குற ஒரு சுச்சுவேஷன் இருந்தப்போ, அவங்க டாமினண்டா இருந்தப்போ எவ்வளவு அழகா ஓடி வந்து கடைசி ஒரு குணால் பாண்டியா கூட அதுக்கு முன்னாடி ஆசிலுட்டி புவனேஸ்வர் குமாரி முடி அப்படின்ற ஒரு ஐடியாவை சொல்லிட்டு போனாரு. எக்ஸிக்யூட் பண்ணோம், செமையா ஜெயிச்சு வந்த மேட்ச். ஸோ நல்ல ஒரு பேட்டிங் கோச்சா தினேஷ் கார்த்திக் இருந்து போலிங்லயுமே அவர் நிறைய இன்புட்ஸ் கொடுத்து அதை அழகா யூட்டிலைஸ் பண்ண நம்ம படிதார் சூப்பரா கேப்டன்சி பண்றது மட்டும் இல்லாம பேட்டிங்லயுமே ரொம்ப குரூஷியலா இருந்திருக்காரு. அண்ட் கேட்கவே வேண்டாம், ஜேக்கப் பெத்தல். நான் டிம் டேவிட் பத்தி பேசல பாத்தீங்களா. இஃப் ஐ வாஸ் படிதார் ஐ வுட் யூஸ் பெத்தல் a lot more than டிம் டேவிட். ஏன்னா போன சீசன்லயே பெத்தல் டீம்ல எடுங்கப்பா அப்படின்னு தேஞ்சு போன டேப் ரெக்கார்டர் மாதிரி நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். பட் அவருக்கு அந்த அளவுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படல. பட் இப்போ பெத்தல் இருக்கிற பேட்டிங் எபிலிட்டியை நீங்க பாத்தீங்க. இங்கிலாந்து மேட்ச்ல என்னமா ஆடினாரு. சும்மா ஒரு மேட்ச் மட்டும் விளையாட்டு போற ஆள் இல்ல, நான் ஆடுற மேட்ச் எல்லாம் மாஸ் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி. அவர் மேல ஏன் இவ்வளவு நான் ட்ரஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னா, அவர் அடிச்ச ஷாட்ஸ் எதுவுமே காட்டு முட்டுன்னு சுத்துற ஷாட் கிடையாது. ஓகேங்களா. ஒரு ஆர்ஆருக்கு விளையாடின ஓப்பனிங் ஆடின ஒரு வெஸ்ட் இண்டியன் பிளேயர் அவரை மாதிரி சும்மா எல்லாம் கண்ணா பின்னான்னு சுத்துற ஆள் கிடையாது. ரூதர்ஃபோர்டு ஜிடிக்கு விளையாடினாரு, அவரை மாதிரி கூட கிடையாது. ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ், ஒரு ஆஃப் சைடு போகக்கூடிய ஒரு வைட் யாக்கர்ஸ் எல்லாம் எவ்வளவு அழகா ஒரு பவுண்டரி கடிச்சார் அப்படின்லாம் நீங்க பாத்தீங்க. ஸோ ஒரு நல்ல பிளேயர் ஜேக்கப் பெத்தல். ஸோ டெஃபினட்டா அவரை டவுன் தி ஆர்டர்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ ஜேக்கப் பெத்தல் அண்ட் ஜிதேஷ் சர்மா என்ன மாதிரி இன்னிங்ஸ்லாம் ஆடி கொடுத்தாரு. மறந்துட முடியுமா ஜிதேஷ் சர்மா? சச் அ ஃபேபுலஸ் பிளேயர். குருணால் பாண்டியா லாஸ்ட் மேட்சோட ஃபைனலோட மேன் ஆஃப் த மேட்ச். ஸோ அவருமே நல்ல ஒரு ஹிட்டர் தான். ரொமாரியா ஷெப்பர்டு மறக்க முடியுமா? சிஎஸ்கேக்கு எதிரான மேட்ச்னு நினைக்கிறேன். கடைசி ஓவர்ல இன்னும் அடி அடிச்சாரு. சிஎஸ்கே தானே. ஸோ அந்த கிட்டத்தட்ட ஒரு 3 6 4 6 விட்டாரு பாருங்க. சூப்பரான ஒரு ஃபினிஷரும் கூட அவரு. ஸோ அவருடைய அந்த 6 ஹிட்டிங் அபிலிட்டியும் சேர்த்தா 8 பேட்ஸ்மேன், கவலையே இல்லாத ஒரு டீம். ஸோ 8 பேட்ஸ்மேன் நீங்க வச்சு இது மூலமாவே வந்துருச்சுன்றனால போலர்ஸை நீங்க அழகா இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க வந்து கடைசி 3 போலர்ஸ் வந்து பேட்டிங்கே தெரியலனால எடுக்கலாம். டெஃபினட்டா ஆசல்வுட் அதுல இருந்துருவாரு. ஆசல்வுட் இஸ் கோயிங் டு பிளே a key ரோல். எப்படி வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு பும்ரா முக்கியமோ அந்த மாதிரி ஆசல்வுட் முக்கியம். ஒருவேளை ஆசல்வுட் வந்து சில மேட்சஸ் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் அப்படின்னா கூட
அவங்க கிட்ட அதுக்கான அழகான ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு முக்கியமான போலர் ஜேக்கப் டஃபி எடுத்திருக்காங்க. ஸோ அவர் வந்து வேர்ல்ட் கப்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா கூட டெஃபினட்டா இவர் சில இன்ஜுரிஸ் கன்சர்ன்ஸ் இருக்கு, ரொம்ப டிராவல் பண்றாரு, இல்ல இது குரூஷியல் மேட்ச் இல்லை அப்படின்ற பட்சத்துல டஃபியை கூட நீங்க அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பா புவி டீம்ல இருக்கணுங்க. என்னதான் புவி வந்து நம்மளுடைய ஐபிஎல் நம்மளுடைய T20 டீம்லயும் விளையாடல, ஒன் டே டீம்லயும் விளையாடல, இந்தியன் டீம்ல இருந்து அவுட் ஆஃப் கனெக்ட்ல இருந்தாலும் அவர் ஒரு நல்ல போலர்ன்றதை நம்ம மறுக்கவே முடியாது. 19th ஓவர் அவர் கொஞ்சம் சொதப்பினாலும் லாஸ்ட் டோர்னமெண்ட்ல நான் சூப்பரா போட்டு காட்டுறேன்டான்னு அதுலயும் ப்ரூவ் பண்ணாரு. ஸோ டெஃபினெட்லி ஹேசல்வுட் அண்ட் புவி காம்பினேஷன் லாஸ்ட் டைம் மாதிரியே இந்த டைமும் டெஃபினட்டா தேவைப்படும். அண்ட் யாஷ் தயால் அவர் இருப்பாரு, ஏன்னா குரூஷியல் விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய போலர், அதை மறந்துடாதீங்க. ஸோ யாஷ் தயாலையும் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ரொமேரியோ ஷெபர்ட் ஒரு ஆல்ரவுண்டராகவே டீம்ல இருக்காரு. ஸோ 4 ஃபாஸ்ட் போலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ்ல குருணால் பாண்டியாவும் இருக்காரு, ஜேக்கப் பெத்தலும் இருக்காரு. ஆல்ரவுண்டர் வடிவத்தில் அவங்க 2 பேருமே சூப்பரா போடுவாங்க. பெத்தலுக்கு ஓவர் கொடுங்கப்பா. அண்ட் ஸ்ரேயா சர்மா இம்பாக்ட் பிளேயரா வருவாரு. இதை விட என்னங்க போலிங் ஆப்ஷன், 4 போலிங் ஆப்ஷன் ஃபாஸ்ட் போலிங்ல. அண்ட் ஸ்ரேயா சர்மா, குருணால் பாண்டியா, ஜேக்கப் பெத்தல், நீங்க வந்து இம்பாக்ட் பிளேயர் செட்டா 3 ஸ்பின்னர்ஸ். இதை விட பெஸ்ட் டீம் கிடைக்குமா? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இப்போ இவரு ஃபார்ம்ல இருக்கிறதுனால ரொமேரியோ அதுவும் இப்ப பெத்தல் ஃபார்ம்ல இருக்கிறதுனால படிக்கல் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கம்பாரிசன் சொல்லணும்னா ஒரு ரஹானே மாதிரி 30 பால் 70 ரன் நம்ம சிஎஸ்கே ஒரு தடவை விளையாடும் போது நம்ம வின் பண்ண அந்த சீசன் அடிச்சார் பாத்தீங்களா 2023ல, அந்த மாதிரி ஆடணும்னு அவசியம் இல்ல. ஒருவேளை படிக்கல் கிளிக் ஆலைனா கூட படிதார் வந்து அழகா பொறுமையா நின்று கூட விளையாடலாம். அவர் வந்து ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் கூட பண்ணலாம். இந்த பக்கம் விராட் கோலியை நீங்க பவுண்டரி சிக்ஸஸ்ல டீல் பண்ணிக்கோங்க தலைவான் கூட பண்ணலாம். பட் விராட் கோலி நின்றுட்டா இந்த பக்கம் இருக்கிற யார் வேணா அடிக்கலாம். அது ஜிதேஷ் சர்மா முதற்கொண்டு யார் வேணா அடிக்கலாம், ஏன்னா ஆங்கர் இன்னிங்ஸ் அவர் பார்த்துப்பாரு. விராட் கோலி அவுட் ஆயிட்டாருனா கூட நான் சொல்றது படிதார் கேன் ஸ்டில் பிளே அன் ஆங்கர் இன்னிங்ஸ், ஏன்னா பெத்தல் இருக்காரு, ஜிதேஷ் சர்மா இருக்காரு. ஸோ நீங்க கவலையே படாம ஒரு டீமை அழகா இந்த பிளேயிங் 11+1 பிளேயிங் 12 வச்சு நீங்க எடுத்துட்டு போகலாம். கப்பு ஜெயிக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் ஆர்சிபிக்கு இருக்கு. பட் நான் ஃபேன்ஸ்ட பேச விரும்புறேன். லாஸ்ட் சீசன்ல கூட ஆர்சிபி ஜெயிக்கணும்னு மற்ற டீம் ஃபேன்ஸ் நினைச்சாங்க. ஒரு சில பேர் அவங்க ஜெயிக்க கூடாதுன்னு நினைச்சவங்க கூட ஆர்சிபிக்காக இல்ல, ஃபேன்ஸ் பண்ற அட்ராசிட்டிக்காக. நான் சொன்னவனே நீங்க கோவப்படாதீங்க. நான் சொன்னது எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்னு கப்பு ஜெயிச்சதுக்கு அப்புறம் நடந்த ஒரு கோர சம்பவத்துல உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். இந்த நேரத்தில் அதை பேச வேண்டாம் அப்படின்னால என்னால் மறுக்க முடியலங்க. ஏன்னா அது ரொம்ப பெயின்ஃபுல்லான, அத்தனை பேர் இறந்து போறதுங்கிறது ஒரு பெயின்ஃபுல்லான சம்பவம். ஸோ நான் திருப்பி சொல்றேன், ஒரு டீம் மேல லவ் அண்ட் கிரேஸ் இருக்கலாம், ஓகேங்களா? லவ் அண்ட் கிரேஸ் என்ன தெரியுமா? என் டீம் தோத்தாலும் நான் அவங்க கூட இருப்பேங்கிறது லவ் அண்ட் கிரேஸ். ஆனா என் டீமுக்காக மத்தவங்களை திட்டுவேன், அப்படியே ஓவரா பண்ணுவேன். இந்த பங்களாதேஷ் ஃபேன்ஸ், சாரி டு யூஸ் திஸ் வேர்ட், பட் இந்த பங்களாதேஷ் ஃபேன்ஸ் மாதிரி பண்ணிடக்கூடாது. அவங்க 1 விக்கெட் 2 விக்கெட் எடுத்தா கூட ஆப்போனன்ட் டீம் அசிங்கப்படுத்த ஆரம்பிப்பாங்க. அது வேண்டாம். அந்த மாதிரி ஒரு அப்சஷன் வேண்டாம். கிரேஸ் இருக்கலாம், அப்சஷன் கூடாது. அதனால நீங்க ஜாலியா மேட்ச ஒரு கேமா, இதை வந்து ஒரு வெறித்தனம் இல்லாம ஒரு கேமா ரசிச்சீங்கன்னா உங்க தோல்ல கை போட்டு ரசிக்க எல்லா டீம் ஃபேன்ஸும் தயாரா இருக்காங்க. கப்பை மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டி இருக்கு. உங்களுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்க போறது கிங்ஸ் 11 பஞ்சாப் தான் நான் நினைக்கிறேன். அப்கோர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சிஎஸ்கே 2 டீம்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா பிளே ஆஃப்ல வருவாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ வெயிட் ஃபார் சம் சேலஞ்சஸ், பட் கப்பு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு.